ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் ராமநாமத்தை ஜெபித்து ஜெபித்து நாமரசமானவர் என்பதால் ராமநாம பஜனை அவர் காதில் பட்டுவிட்டால் அவருக்கு ஆனந்தம் துள்ளிக்கொண்டு வரும். அவரேதான் அதற்கும் காரணம். இவருக்குள்ளே இருந்ததில் இழையளவுதான் வெளியிலிருந்து வருவது என்றாலும் அண்டாஜலத்தில் இருந்து கொஞ்சம் எடுத்து அதிலேயே விட்டால் அது இதில் பட்டவுடன் அண்டாஜலம் சந்தோஷத்தில் குதித்து கொண்டு அதை வாங்கி கொள்வது போல அவருக்கு ஒரு அலாதி சந்தோஷம் உண்டாகும். பரமபதத்திலும் ராமபஜனை இருந்தாலும் அது வெளிச்சத்திலே விளக்கேற்றி வைத்தது போல்தான். விசேஷ சுகமில்லை. இருட்டில்தான் தீபம் எடுப்பாக பிரகாசிக்கும் என்பது போல் ஒரே உள் இருட்டாக உள்ள நம் லோகத்தில்தான் நாம தீபம் எடுப்பாக பிரகாசிக்கின்றது. மிளகாயை கடித்த வாய்க்குத்தானே கல்கண்டு ருசிக்கும். ராமநாம கல்கண்டு அப்படி இருப்பது. பூலோகவாசிகளிலேயே கொஞ்சமாவது பக்தியோடு இருக்கிறவர்களுக்குத்தான் ராமநாமத்தின் வழியாக பரோபகாரம் செய்வதில் ஆஞ்சநேயருக்கு ஒரு விசேஷ திருப்தி. அப்படி இருப்பதெல்லாம் பூலோகத்தில்தானே. அதனால்தான் பரமபதத்தில் கொண்டு அவரை வைத்து கொள்ளாமல் இங்கே இருத்தியே அவருக்கு அதிக மகிழ்ச்சி. பரமபதத்தில் அவரால் ஆகின்ற காரியம் ஒன்றுமில்லை. பூலோகத்தில்தான் பக்த ரேடியேஷன், தர்ம ரேடியேஷனை பரப்பிக்கொண்டு அவர் ஜனங்களுக்கு நல்லது பண்ணுகிறார். மழை சமுத்திரத்தில் பெய்து என்ன பிரயோஜனம்? எங்கே ஜாஸ்தி வறட்சி இருக்கிறதோ அங்கேதானே பெய்ய வேண்டும். ஆகையால் அவர் பூலோகவாசி ஜீவனம்தான் பெரிய பாக்கியம் என்று நினைப்பவர். பிரியமானவர்களின் கண் முன்னாடி போய்விடுகிறார்கள் என்றால் அதற்கெல்லாம் பெரியவர்களாயிருப்பவர்கள் மனம் கலங்க மாட்டார்கள். வாழ்வு நாடகம் மாதிரி, சாவும் நாடகம் மாதிரி என்று வேடிக்கை பார்த்து கொண்டே இருப்பார்கள். டிராமாவில் அநேக பாத்திரங்கள் ஒரே ஒரு சீனில் வந்துவிட்டு அதோடு போயும் விடுகின்றார்கள். ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை எல்லா பாத்திரங்களும் ஒன்றாக வந்துவிட்டு ஒன்றாக போவதென்று உண்டா எங்கேயும்? லங்கையிலேயே யுத்தத்தின் போது வானர சேனா வீரர்கள் செத்து விழத்தான் செய்தார்கள். அதற்காக ஹனுமார் அழுததாக இல்லை. பின்பு அவர் சஞ்சீவி பர்வதம் ராமலட்சுமணர்களை உத்தேசித்து கொண்டு வந்த பொழுது செத்த வானர்களும் அந்த காற்றுப்பட்டு உயிர் பெற்றார்கள் என்றாலும் அதற்காக அவர் ஒன்றும் ஆனந்த கூத்தாடிடவில்லை. அதற்கு பின் நடந்த யுத்தத்தில் செத்துப்போன வானர்களையும் பின்பு ராமர் இன்னரிடம் வரம் கேட்டு உயிர்ப்பித்தார். அது ராமரின் நன்றி விசுவாசத்தை காட்டுகின்றது. இதில் ஆஞ்சநேயருக்கு ஒரு ரியாக்ஷனும் இல்லை. இந்த கூடுதல் பெரிதல்களுக்கும் மேலே போனவர் அவர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.